இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் February 8 வேப்பூர் பாசார் கடலூர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வச்சு அடிச்சிட்டார் கமல். நான் கொஞ்சம் பொறுமையாவே பேசுறேன், கோவப்படாம. கமலஹாசன் வந்து பாதுகையால் பாடம் நடத்தி இருக்கிறார். பிரிய சகோதரி பவதி பிச்சாந்தேஹி. சரி, கேட்கும் உங்களுக்கு. மொழியை தூக்கி பிடிக்கின்ற கொடியாக நேற்று அந்த தமிழ் கொடியை கொண்டு போய் ஒரு பாராளுமன்றத்தில் நட்டார்ல, நடல, சொருகினாருன்னு சொல்லணும். அந்த தமிழ் கொடியை சொருகுல பல பேருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, The word spell is both a noun and a verb, dear sirs. You can write it or cast it. வேற யாராவது இதை பத்தி பேசினாங்கன்னு வச்சிங்களேன், கூர்மையான அம்புகள் வந்து எப்படி பாயும்னு நமக்கு தெரியும். இது வந்து நேற்று கமலஹாசன் வந்து ஒரு ஏகலையனுடைய விரல் மாதிரி நின்று பேசியிருக்காரு. அந்த விரலை இவங்க வெட்ட முடியாது. தெலுங்குல வந்து ஒரு 2-3 வரி சொல்லியிருப்பாரு பாருங்க. அது சொல்லுகின்ற பொழுது அதிகாரத்தினுடைய சக்கரங்கள், அது வந்து ஒரு தேரோட ஒப்பிடுறாரு. జగన్నాథ రథ చక్రాలు వస్తున్నాయి. నేనేం చెప్తున్నానో తెలుగు వాళ్ళకి అర్థం అవుతుంది. పోనీ தீ பரவட்டும்ன்றதுல கையை வச்சு நீதி பரவட்டும்னு மாத்தினாங்க. அந்த தீ பரவட்டும் நீதி பரவட்டும் என்கின்ற இரண்டையும் கமலஹாசன் என்ற சினிமா நடிகராக நினைத்து கொண்டிருந்த ஒரு மனிதர் மிகுந்த பக்குவத்தோடும் முதிர்ச்சியோடும் அதை கொண்டு போய் வந்து சொருகிட்டாருன்னு சொன்னேன். பெரியார் help me add logic and Anna help me understand this building. அந்த இடத்துல வந்து மிக நுட்பமான பதில் வந்து கமல் வந்து பேசியிருக்காரு. நான் வந்து மனசார பாராட்டுறேன். எனக்கு உண்மையிலே சிலிர்க்குது அந்த இடம். கடைசியில் விட்டாரு பாருங்க, பெரிய பாமா தான். அந்த இடத்துல தான் ஐ சல்யூட். என்னுடைய மிகப்பெரிய தமிழ் வணக்கத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உணர்ச்சி வசப்பட்டு பேசுறேன்னு நினைக்க வேணாம். வீழ்க வளமுடன்ற ஒரு வார்த்தையில எவ்வளோ இருக்கு. வீழ்க, உங்கள் ஆட்சி வீழ்க, வளமுடன், ஒழுங்கா வெளில போங்க, வந்தீர் வென்றீர் செல்வீர். உங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுங்கள். பகுத்தறிந்த தமிழ்ச்சித்தன் கூற்று இது. உம்மினை உம்மை சுடுக, ஓட்டப்பம்பும் வீட்டை சுடுக, வந்தீர் வென்றீர் செல்வீர். வீழ்க வளமுடன், தமிழ் என்றும் வாழும் நலமுடன். இப்போ பாராளுமன்றத்துக்கு எத்தனை பேரை கூட்டு போனீங்க? இளையராஜாவை கூட்டு போனீங்க, சச்சின் டெண்டுல்கரை கூட்டு போனீங்க, அமிதாப் பச்சனை கூட்டு போனீங்க, ஹேமாலினியை கூட்டு போனீங்க, ஜெயபர்தாவை கூட்டு போனீங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? திரை பிரபலங்களை வைத்து இட்டு நிரப்பிக் கொண்டிருந்த ஒரு இடத்தில் தமிழகம் சரியான நேரத்தில் சரியான குரலை சரியான மனிதர் மூலமாக அனுப்பினதை கமலஹாசன் என்ற மனிதர் சரியாக நேர்த்தி செய்து விட்டார். லேட்டாக தான் சில பேருக்கு புரியும். எதிர்வினை வரும், கொஞ்சம் லேட்டாக வரும். தமிழ் டிக்ஷனரி, இங்கிலீஷ் டிக்ஷனரி ரெண்டும் பார்க்கணும். இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுக்கணும். சென்றும் வருவேன், நாளை யமதே. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வேபால் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். பொதுவாக கமல் பேசும்பொழுது கடினமான தமிழாக இருக்கும், புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஆங்கிலமும் அப்படி தான், டக்குன்னு புரிய முடியாது. ஏன்னா அவருடைய சொற்கள் வந்து கடினமாக இருக்கும் அப்படின்னு. கன்னி பேச்சு. ராஜ்யசபா உறுப்பினராக நாடாளுமன்றத்தில் நுழையிறாரு. எல்லாருடைய பொதுவாக உறுப்பினர்கள் எல்லாருமே போகும்போது தன்னுடைய கன்னி பேச்சு அனைவரும் ஈர்க்கணும், அதுக்காக எல்லாருமே கொஞ்சம் மெனக்கிடுவாங்க. இப்போ இவருடைய கன்னி பேச்சு எல்லாத்தையும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஈர்த்துருக்கு. அதுவும் திராவிடம் கருத்து சார்ந்தவர்களை வந்து கவர்ந்துருக்கு, அப்படி தான் நம்ம சொல்லணும். மிரட்டிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஆசிரியர்கள் எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த ஆசிரியர்களில் ஒருவர் அண்ணா. அவர் பிற்காலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறார். எனது மொழியை அழிக்க சிதைக்க யாராவது வந்தால் அதை எப்படி எதிர்கொள்ளணுங்கிறதையும் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் அப்படின்லாம் அவர் சொல்கிறார். நிறைய விஷயங்கள் சொல்கிறார். நிர்மலா சீதாராமன் பெயரை சொல்லி இதை கவனிங்க அப்படின்லாம் பேசுகிறார். பெரியார் தமிழை எப்படி சொன்னார் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொன்னார் இல்லையா, அதையும் அவர் குறிப்பிட்டு காட்டுறாரு. இந்த அவர் பேசிய சொற்கள் கடினமாக இருக்கிறதுனால வட இந்திய ஊடகங்களில் அது கவனிக்கப்படலையா இல்லை போய் ரீச் ஆகலையா அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா இந்நேரம் எதிர்வினை வந்திருக்கணுமே. அதில் வந்து சொல்கிறாரு ஒரு இடத்துல, பிச்சை எடுக்க கூட உதவாதுன்னு சொல்கிறீங்க, அப்படி வேணும்னா ஆங்கிலத்துலேயும் ஹிந்திலையும் பிச்சை எடுத்துகிட்டு போங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அமைதியாக இருக்காங்களா, இல்லை அவங்க சொல்கிறது உண்மைதான், நம்ம எதுக்கு நாமளும் போய் வேண்டடா சிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்காங்களா? எப்படி ஒட்டுமொத்தமாக கமல் உரையை பார்க்குறீங்க? கமலஹாசன் மொழியிலே சொல்லணுன்னா, கமலஹாசன் வந்து பாதுகையால் பாடம் நடத்தியிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரியல. பாதுகையால் பாடம் நடத்தியிருக்கிறார் அப்படின்னா செருப்பை கட்டி பாடம் நடத்தினா எப்படி இருக்குமோ
அந்த அளவிற்கு அவருடைய மொழியிலே சொல்லணும்னா பாதுகையால் பாடம் நடத்தியிருக்கிறார். அதாவது ராஜவேல், என்னை இறைவன் நன்றாக செய்தனன், என்னை இறைவன் நன்றாக படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அப்படின்னு திருமந்திரத்தினுடைய 81வது திருமந்திரம் சொல்லுதுன்னு நான் 2-3 முறை வந்து மேற்கோள் காட்டியிருப்பேன். அதனால் என்னை இறைவன் நன்றாக செய்த படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்றது பின்னாடி அந்த பிறவி எடுத்த நான் ஒன்றும் பண்ண போகிறதில்லை, இதுக்கு முன்னாடி பிறவியில் என்ன தவம் செய்தனன்னு தெரியாது. ஆனால் இந்த பிறவியில் என்னை இறைவன் நன்றாக படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறுன்னு திருமந்திரத்தில் இருக்குது. அந்த திருமூலருடைய வார்த்தைகளை வந்து கமலஹாசன் வாழ்ந்து காட்டியிருக்கார். அதனால தான் சொன்னேன், ரொம்ப ஏளனமாக பேசியவர்களுக்கெல்லாம் பாதுகையால் பாடம் நடத்தியிருக்கிறார்னு அவர் மொழியிலே சொன்னேன். இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம குறிப்பாக எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இப்படி செஞ்சால் தான் அது சரியாக இருக்கும். ஏன்னா கமலஹாசனும் அப்படி தான் பண்ணியிருக்காரு. ராஜா அடிக்கடி சொல்லுவார், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சர் தேன் கலைஞர். ஆமாம், ஹி இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர் அப்படின்னு சொன்னவர் வந்து இன்றைக்கி கையோடும் காலோடும் உட்கார்ந்து கடினமான பரீட்சைகளை மேற்கொண்டிருக்கிற இடத்துல அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து அவருடைய மனசுக்குள்ளே வந்து போகும். யாரையெல்லாம் எப்படி சபித்தோம், எந்த கெட்ட வார்த்தைகள் பேசினோம், அடுத்தவருடைய பிறப்பை எப்படி கொச்சைப்படுத்தினோம், அடுத்தவருடைய குலத்தொழில்களை எல்லாம் எப்படி கேவலப்படுத்தினோம், பத்திரிகையாளர்களை எப்படி மலினப்படுத்தினோம்ன்றதெல்லாம் உட்காந்து அவருக்கு திங்க் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. எது எப்படி இருந்தாலும் அவர் நலமுடன் வரணும். இல்லை, அது தமிழனுடைய பண்பாடு. அது வெளியில் வந்து தன்னுடைய தவறுகளை எல்லாம் உணர்ந்திருப்பாரே என்று சொன்னால் தமிழ் சமுதாயம் வந்து அவருக்கு எப்பவுமே வந்து தன்னுடைய என்ன சொல்கிறது நன்றாக வரணும் தான் நம்ம எப்போவுமே நினைப்போம். மாற்று கருத்து சொன்னாலும் கூட அவருக்கு நான் அடிக்கடி நன்றி சொல்லுவோம். பார்த்துருக்கீங்கள, அவர் நம்ம RN ரவி, அப்புறம் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், மோடிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம படிக்காத பிள்ளைங்களை படிக்க வச்சவங்களாம் அவங்க தான். நேற்று கூட பார்த்தேன், திமுக மாணவர் அணியில் ஒரு சின்ன பொண்ணு வந்து அண்ணாவெல்லாம் படிச்சுட்டு வந்து ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தது. 18-20 வயசுக்குள்ளே இருக்கும். இவங்களெல்லாம் படிக்க வைக்கிறதே நம்ம ஆளுக்கு தான். RN ரவி, ராஜா, இவங்க மாதிரி ஆள் இவங்க தான் படிக்க வைக்கிறது. இப்போது இந்த இடத்துல வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பேச்சினுடைய தொடக்கமே அந்த நன்றி உணர்வோடு தொடங்குது. ஆமாம், ஸ்டாலின் நன்றி சொன்னார். நன்றி மறப்பது நன்றென்று என்ற திருக்குறள் இருக்கு பாருங்க. அதோடு என்னை இந்த இடத்தில் அனுப்பி வைத்து என் சகோதரன் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும். அதாவது நம்மெல்லாம் வந்து அவங்க பார்வையில் சூத்திரனாக பிறந்து நம்ம மேலே திணிக்கப்பட்ட சனாதனம் வந்து நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசுகிறோம். அதனால் அவங்களுக்கெல்லாம் நம்மளை பார்த்தா விரோதியாக தெரியுது, துச்சமாக தெரியுது, தூசாக தெரியுது, குப்பையாக தெரியுது இல்லையா? அதனால தான் வந்து SV சேகர் கூட வந்து சலூனில் வந்து திருத்தி கொட்டப்பட்ட முடி அது பறந்து போய் கோபுரத்தில் உட்காந்துக்குதுன்னு பேசுனதுக்கு காரணத்துக்கு பின்னாடி கூட அது இருக்குது. ஆனால் ஒரு சனாதனத்தையே மரபணு கூறுகளாக நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்து வந்த கமலஹாசன் சனாதனத்திற்கு எதிரான குரலாக, திராவிடத்திற்கு ஆதரவான குரலாக, மொழிக்கு உரிமை பெறுகின்ற ஒரு குரலாக, மொழியை தூக்கி பிடிக்கின்ற கொடியாக நேற்று அந்த தமிழ் கொடியை கொண்டு போய் ஒரு பாராளுமன்றத்தில் நட்டார்ல, நடலை, சொருகினார்னு சொல்லணும். அந்த தமிழ் கொடியை சொருகில் பல பேருக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அது கன்னி பேச்சு, யாரும் கூச்சலிட்டு குறுக்க வந்து பேசாதீங்கன்னு CP ராதாகிருஷ்ணனே சொல்லிட்டார். பொதுவாக கன்னி பேச்சில் வந்து யாரும் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க, அது ஒரு சபை மரபு. அது காரணமாக இருந்தாலும் கமலுக்கு வந்து எப்பயுமே ஒரு பிரச்சனை இருக்குது. அவர் என்ன இங்கிலீஷில் பேசினார் அல்லது கடைசியில் என்ன தமிழில் பேசினார்னு தமிழ் கேட்டவங்களுக்கும் புரிஞ்சிருக்காது. அவர் இங்கிலீஷில் என்ன பேசினார் அங்கே இங்கிலீஷில் கேட்டவங்களுக்கு அதான் சொன்ன கடினமான மொழியாச்சு அவர் பேசுறது. இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மகாநதி படம் ரிலீஸ் ஆனப்போ யாரும் பெருசாக பேச மாட்டான். 15 வருஷம் கழிச்சு அந்த படத்தில் இருந்து வந்து டீகோட் பண்ணி ஒன்று ஒன்றா பேசுவாங்க. அந்த மாதிரி இப்போ கமல் பேசின மொத்த பேச்சு இருக்கு பாருங்க, இது அப்படியே தமிழ் நிலத்துக்கு உண்டான ஒரு பேச்சு. அதாவது இவர் வந்து தனிப்பட்ட முறையில் இதை பேசினார் அது பேசின இல்லாமல் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, எலெக்ஷன் கமிஷன் வந்து தேர்தல் கமிஷன் வந்து எப்படி திருட்டுத்தனம் பண்ணுது, மக்களுக்கு உண்டான உரிமைகள் எப்படி மறுக்கப்படுது, இப்படிலாம் தொடங்கின அந்த 12 நிமிட உரை நான் நினைக்கிறேன். அந்த 12 நிமிட உரை என்பது 120-150 பக்கங்களில் போடப்பட வேண்டிய ஒரு புத்தகத்துக்கு உண்டான செய்திகள் அதில் இருக்குது. இப்போ பொதுவாக எனக்கு கமலஹாசனுடைய நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்டு. அவருடைய அணுகுமுறையில், அவர் திரைப்படங்களில் செய்கிற சில சிலுமிஷங்கள், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் உண்டு. இருந்தாலும் தக் லைஃப் படத்துக்கு வந்த பிரச்சனை வரும்போது கர்நாடகத்தில் இருக்கின்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கூட எப்படி தரம் தாழ்ந்து நடந்துக்கிட்டார் நான் தான் ப்ரோக்ராமில் பேசியிருக்கேன். அந்த படத்தினுடைய வெளியிட்டப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நான் பேசினேன், தக் லைஃப்க்கு என்ன பிரச்சனைலாம் கொடுத்தாங்கன்னு. அப்போது இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
தமிழ்நாடு என்பது ஒரு வேலை செய்யுது. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக தகுதியான ஒரு நபரை தகுதியான நேரத்தில் தகுதியான இடத்துல நிறுத்தியிருக்காரு. அதை எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, வேற யாராவது இதை பற்றி பேசினாங்கன்னு வச்சிங்களேன், இவங்களுடைய கூர்மையான அம்புகள் வந்து எப்படி பாயுன்னு நமக்கு தெரியும். இது வந்து நேற்று கமலஹாசன் வந்து ஒரு ஏகலைவனுடைய விரல் மாதிரி நின்று பேசியிருக்காரு. அந்த விரலை இவங்க வெட்ட முடியாது. அந்த ஏகலைவன் விரலை ஏன் அவங்க வெட்ட முடியாதுன்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் பாசம் தடுக்கும். ஆனால் அந்த மரபணு கூறுகளில் இருந்து வந்திருக்கின்ற கமலஹாசனே சனாதனம் என்பது ஒரு உருட்டு, அது ஒரு புரட்டு, இதுக்குள்ள தமிழ்நாடு அடங்காதுன்றதை அவருடைய வாயிலிருந்து வரும்போது அது சிறப்பு பெறுகிறது. ஏனென்றால் அந்த நம்பிக்கைகளிலும் கோட்பாடுகளிலும் வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை அதை மறுத்து நான் பெரியாருடைய பேரன், அண்ணாவின் வழித்தோன்றல், ஒரு தமிழன் என்கின்ற இடத்துல நிற்கும் போது இவங்க எதையெல்லாம் திணிக்க நினைக்கிறாங்களோ, எதெல்லாம் கோட்பாடுகள் சொல்றாங்களோ, அந்த கோட்பாட்டின் மரபணு கூறாகவே பிறந்து வந்த ஒரு குழந்தை பேசுறதுதான் ரொம்ப முக்கியம். அதனால கமலஹாசன் பேசுனது வந்து மிக 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 முக்கியமான ஒரு உரைன்னு நான் நினைக்கிறேன். அதை நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் தொடக்கத்திலே போட்டு அடிச்சிட்டாரு. அதாவது முதல்ல வந்து தன்னுடைய நன்றி உணர்ச்சியை மிக அற்புதமான வார்த்தைகளால் சொன்னது. ரெண்டாவது, இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மாண்புகள் என்ன பேசுதுன்னு சொல்லும்போது, இது ஒரு ஒன்றியம் என்பதை அவருடைய வார்த்தை கோர்வைகள் வந்து நீங்கள் உள்ள போய் பாருங்க. இது வந்து ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட் என்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மாண்புகளை சிதைக்கின்ற ஒரு காலகட்டத்தில், மதிப்பளிக்காத ஒரு காலகட்டத்தில், அது ரிஃப்ளெக்ஷன் ஆகாத ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு உள்ள நுழைஞ்சிட்டார். உள்ள நுழைஞ்ச இடத்துல மறுபடியும் என்ன சொல்றாரு, தெலுங்குல வந்து ஒரு 2-3 வரி சொல்லியிருப்பார் பாருங்க. அது சொல்லுகின்ற பொழுது அதிகாரத்தினுடைய சக்கரங்கள், அது வந்து ஒரு தேரோட ஒப்பிடுறார். ஜெகநாதர் தேர்ன்னு நினைக்கிறேன். அந்த தேரோடு ஒப்பிடுகின்ற பொழுது அது மக்களுடைய உரிமைகளின் மீது ஓடப்படுகின்ற தேராக இருக்கக்கூடாது, அந்த சக்கரங்கள் அதை நசுக்கக்கூடாதுன்னு பேசுறாரு. அப்போ இவ்வளோ விஷயங்களை வந்து அதில் சொல்லிக்கிட்டு வரும்போது முக்கியமான விஷயமா கமலஹாசனுடைய இதை என்ன எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ பராசக்தி படம் வந்தது. தீ பரவட்டும்ன்றதுல கையை வச்சு நீதி பரவட்டும்னு மாற்றினாங்க. அந்த நீதி பரவட்டும்ன்ற நீட்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தீ பரவட்டும்ன்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தீ பரவட்டும் நீதி பரவட்டும் என்கின்ற இரண்டையும் கமலஹாசன் என்ற சினிமா நடிகராக நினைத்து கொண்டிருந்த ஒரு மனிதர் மிகுந்த பக்குவத்தோடும் முதிர்ச்சியோடும் அதை கொண்டு போய் வந்து சொருகிட்டாருன்னு சொன்னேன். ஏன் சொருகிட்டான்னு சொன்னீங்கன்னா, அந்த தமிழுடைய மரபு என்ன, அவனுடைய உரிமை என்ன, அவன் எதுக்கெல்லாம் குரல் கொடுப்பான், எங்கெல்லாம் எதிர்த்து நிற்பான்றதை வந்து அந்த வார்த்தை விளையாட்டு என்பதை விட மிக மிக வலிமையான ஆழமான வார்த்தைகள். அதுக்கு காரணம் வந்து என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, யார் வந்து அந்த மரபுலேருந்து வந்து விலகி நின்று மக்களுக்காக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு எப்பவுமே ஒரு பெருமை உண்டு. என்னுடைய சீனியர் வந்து நான் நிறைய ப்ரோக்ராமில் சொல்ல மாட்டேன், ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நான் அரசியல் கருத்துக்களாக சொல்லும்போது அவங்கள பற்றி குறிப்பிடுறது நாகரிகம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னுடைய ஆசான் 1984 தொடங்கி 2006 வரைக்கும் நான் பயின்ற NT வானமாமலை என்று சொல்லப்படுகின்ற மிக மூத்த வழக்கறிஞர் கமலஹாசனை போலவே அந்த மரபிலிருந்து வந்தவர், வைணவ மரபிலிருந்து வந்தவர். ஆனால் அவர் உருவாக்கிய கிட்டத்தட்ட 100-150 வழக்கறிஞர்கள், 6-7 நீதிபதிகள் உள்பட அவர் சார்ந்த இனத்திலிருந்து, அவர் வந்த கோட்பாடுகளிலிருந்து வந்தவங்க ஒருத்தங்க கூட கிடையாது, ஒருத்தர் கூட கிடையாது. இன்னைக்கு 100-150 பேருக்கு வந்து மிகப்பெரிய வாழ்க்கையும் வெளிச்சத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வேர்கள் இருக்கு பாருங்க, வேர்கள் எல்லாம் மிக ஆழத்திலிருந்து இருந்து கொண்டிருக்கின்ற இடத்துல விழுதுகள் கூட அந்த வெளிச்சத்தை அனுபவிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற இடத்துல வந்து அதே இடத்துல வந்து இன்னைக்கு நான் கமலஹாசனை நிறுத்தி பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதே வைணவ மரபுகளில் இருந்து வந்த ஒரு கமலஹாசன் அதற்குள் இருக்கின்ற போலித்தனத்தை, அது ஒரு மித் என்பதை, அந்த மித் என்பது ஒரு வெற்று ஸ்டெம்னு சொல்லுவாங்கல்ல, தண்டு, வெற்று தண்டு, அதற்குள் இருக்கின்ற மர்மங்களை எல்லாம் உடைக்கிறவராக கமலஹாசன் வந்து நின்று பேசியிருக்காரு. நேற்று 3 நிகழ்வுகள் நடந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஒட்டுமொத்த இந்தியாவும் கவனிக்க வேண்டிய 3 செய்திகள் நேற்று நடந்திருக்கு. கமல் வந்து அதை பற்றியும் பேசியிருக்காரு. தேர்தல் கமிஷன் என்பது ஸ்பெல் செக்குன்னு சொல்லியிருக்காரு. ஈசி என்பது இங்கிலீஷ் கோச்சு கிடையாது, ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கின்ற நிறுவனம் அல்ல, அது வந்து ஒரு தேர்தல் நிறுவனம். ஆனால் உயிரோடு இருக்கின்ற மனிதர்கள் நீங்கள் ஸ்பெல் செக் பண்ணி அவனுடைய ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருக்குன்னா, இந்த டிஜிட்டல் உலகத்தில் கம்ப்யூட்டர் அதை சரி பண்ணுண்டா, இன்டர்நெட் அதை சரி பண்ணுண்டா, முட்டாளுங்களை ஸ்பெல்லிங் சரியில்லைன்றதுக்காக 1 கோடி பேரை நீங்கள் சாகடிச்சிட்டீங்க. இந்த 1 கோடி பேரை சாகடிச்சு தமிழ்நாட்டில் மட்டும் இருப்பவர்களை இறந்தவர்களாக காமிச்சிருக்கிறீங்க. இது வந்து ஒரு வியாதின்னு சொல்லியிருக்காரு. அதைத்தான் இவருடைய மரபுகளிலிருந்து வந்த இன்னொரு அம்மா இருக்குல்ல, மம்தா பானர்ஜி,
நேற்று உச்சநீதிமன்றத்தில் போய் நின்று பேசிட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல மாநிலத்தினுடைய உரிமைகளுக்கு மம்தா பானர்ஜி பேசுனதை பற்றி கமலும் கோட் பண்ணுறார். இங்கே பாராளுமன்றத்தில் 1, 2, 3வது பார்த்தீங்கன்னா இந்த நீதிமன்றங்கள் எப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யுதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் நேற்று மிகப்பெரிய கண்டனத்தை நேற்று தெரிவிச்சிருக்கு. என்ன தெரிவிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆளுநர் RN ரவி தமிழ்நாடு கொண்டு வருகின்ற எல்லா சட்டத்தையும் கிடப்பில் போடுது அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம். உச்சநீதிமன்றம் 10 மசோதாக்களையும் ஏற்றுக்கொண்டு அதுக்கு உடனே கையெழுத்து போடணும்னு சொல்லி திருப்பி அனுப்புது. திருப்பி அனுப்புனதுக்கு பின்னாடி அந்த உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பெண்டிங்கில் இருக்கும்போது இங்கே அந்த மசோதாவை மறுபடியும் நிறைவேற்றுறதுக்கு பல்கலைக்கழக மானியத்தை கொண்டு வரும்போது பிஜேபியிலேருந்து ஒரு வக்கீல் என்ன பண்ணுறாரு, அதில் இருக்கின்ற சட்ட திருத்தங்கள் இருக்கு பாருங்க, அந்த சட்ட வரைவுகள் இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, விதிகள் முரணானது, ஒரு புது வழக்க போடுறார். அந்த புது வழக்க போடும்போது சென்னை உயர்நீதிமன்றம் விடுமுறை கால அமர்வில் 2 நீதிபதிகள் உட்கார்ந்து அதுக்கு தடை கொடுக்குறாங்க, ஸ்டே கொடுக்குறாங்க. அந்த ஸ்டே கொடுக்கும்போது அதை எடுத்து மறுபடியும் எப்பவும் போல உச்சநீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு இந்தியாவுக்கு வழிகாட்டணும் இல்லையா, மறுபடியும் அந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வரும்போது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கேள்வி கேட்கிறாரு, விடுமுறை கால அமர்வில் அவசரமாக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? 2வது, எதிர்த்தரப்பு என்று சொல்லப்படுகின்ற தமிழக அரசுக்கு எந்த விதமான வாய்ப்பளிக்காமல் இதை ஏன் இடைக்கால தடை கொண்டு வந்தீங்க? இப்படிப்பட்ட மாண்புகளை மரபுகளை எல்லாம் மீறி அவசரமாக தடை உத்தரவு வழங்க வேண்டிய நிர்பந்தம் என்ன வந்ததுன்னு கேள்வியை கேட்டிருக்கு நேற்று உச்சநீதிமன்றம். கேட்டுட்டு அந்த தடை உத்தரவை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும்னு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்கு. அப்போ அந்த இடத்துல அந்த வழக்கறிஞர்கள் குழு வில்சன், அபிஷேக் மனு போன்றவர்கள் அங்கே ஒரு இடத்துல உரிமையை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற இடத்துல 3 செய்திகள் நேற்று நடந்திருக்கு. 1, தமிழ்நாட்டினுடைய சட்ட வரைவுகளுக்கு கவர்னர் RN ரவி எப்படி தடையாக இருக்கிறார் என்பதை மீண்டும் ஒரு முறை உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கு. இப்போ அந்த இடத்துல நம்முடைய வில்சன், அபிஷேக் சிங்வி, கபில் சிகில் போன்றவர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும். ஏன்னா இது ஒரு உரிமை போராட்டம். 2வது ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரே கோட்டை மாட்டிட்டு உள்ள போயிட்டாங்க. மக்களுக்காக பேசுகின்ற குரல் அது. ஆனால் இந்த இடத்துல இவர் ஒரு சினிமா நடிகர் தானே அப்படின்னு பார்க்க போன இடத்துல இப்போ நான் உண்மையை ஒன்று சொல்கிறேன். ராஜ்யசபா இருக்கு இல்லையா, அந்த ராஜ்யசபாவுக்கு சில சிறப்பு தகுதிகளை வச்சுட்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. கலை, இலக்கியம், எழுத்தாளர்கள் அப்படிலாம் கொண்டு போவாங்க, விளையாட்டு அப்படிலாம் கொண்டு போவாங்க. ஆனால் கமலஹாசன் அந்த கோட்டாவில் வரவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தான் அளித்த உறுதிமொழிக்கு ஏற்ப தங்களுக்கு வரவேண்டிய ஒரு இடத்தை அவருக்கு விட்டு கொடுத்துருக்கு. அப்படி விட்டு கொடுத்த இடத்தை கமல் தனது நன்றி உணர்வினால், உரிமை குரலினால், போராட்ட குரலினுடைய வலிமையான குரலினால் இட்டு நிரப்பிவிட்டார் என்பதை விட அதை சிறப்பு செய்திருக்கிறார். அந்த சிறப்பு செய்திருக்கிறார் என்று நான் சொல்வதற்கு காரணம், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஒரு சிம்ம குரல்ல கர்ஜித்தாரு, அதை ஒரு பேஷனேட்டா பண்ணார் என்று சொல்வது அது ஒரு சின்ன புகழ்ச்சியா இருக்கும். ஆனா நான் பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதில் இருந்த அர்த்தம், அதில் இருக்கின்ற ஆழம், அதில் இருக்கின்ற உண்மைத்தன்மை. நாளைக்கு கமலஹாசன் அன்னைக்கு டார்ச் லைட்டை எடுத்துட்டு உடைக்கலையான்னு கேட்பாங்க. டார்ச் லைட்டை எடுத்து உடைக்கின்ற பொழுது அவர் உணராத ஒன்றை தமிழகம் யாரை எந்த இடத்தில் எப்பொழுது அனுப்ப வேண்டும் என்பதை நிரூபித்ததன் மூலமாக 2 பேரும் ஒருவர் சமன் செய்து விட்டார்கள். தமிழக முதல்வர் எதை நோக்கி அவரை அனுப்பினாரோ அதை கமலஹாசன் சமன் செய்து முதல் வார்த்தை எனது சகோதரர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி என்று சொன்னதன் மூலம் அவருடைய முதல்வரையும் ஒரு சிறப்பு செஞ்சிட்டார், அவருடைய முதல் உரையையும் சிறப்பு செஞ்சிட்டார், தமிழுக்கு முன்னான சிறப்பு பண்ணிட்டார். இப்போ இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல இன்னும் பல விஷயங்களை அவர் பேசிட்டு வர்றார். இப்போ நான் இந்த இடத்துல மறந்துட போகிறேன் ராஜவேல், அதனால் நான் சொல்கிறேன். இந்த உரை என்பது, கமலஹாசனுடைய இந்த உரை என்பது மிக முக்கியமான ஒரு வரலாற்று பதிவுன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய வாழ்நாளில் ஒரு வரலாற்று பதிவுன்னு நான் நினைக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா மரபுகளையும் உடைப்பதற்கு, சிதைப்பதற்கு, தற்குறிகளையும் தான் தோன்றிகளையும் நம்மகிட்ட இருந்தே உருவாக்கி வச்சு கண்ணை குத்திட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி வேறு ஒரு கோட்பாட்டிலிருந்து, வேறு ஒரு நம்பிக்கையிலிருந்து வந்த மனிதன், நம்ம TM கிருஷ்ணா மாதிரி, இந்து ராம் மாதிரி, இந்த மரபுகளை எல்லாம் உடைச்சிட்டு எது நியாயமோ அதை மட்டும் பேசுகின்ற பொழுது கமலஹாசன் மீண்டும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிருக்கார். அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது தமிழ் ஊடகத்தில் மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு இது வந்திருக்கணும். ஏன்னா இந்த தமிழ்நாட்டு, நான் பின்னாடி இன்னும் பேசுகிறேன், இந்த உரிமைகள் மட்டும் இல்லாமல் பல விஷயங்களை நேற்று நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. அது ஹைலைட் ஆகிருக்கணும். அது ஹைலைட் ஆகிறதுன்றது என்னன்னா, இது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக எடுத்துகிட்டு போய், ஏன்னா ஜென் ஜிக்கு நான் பேச போகிறேன்னு இருக்காரு.
அந்த ஜென் ஜிக்கு பேச போகிறன்றதுல இருந்து ஒரு உட்பொருள் இருக்குது. டேய், நீ எங்கே சினிமாவிலேருந்து வந்து நீங்கள் ஆட்டம் போடுறீங்களோ, ஒரே ஒரு துணை இயக்குனர் இருக்கார்ல, உதவி இயக்குனர், அவர் வந்து தமிழை வச்சுட்டு என்னெல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்னொருத்தன் வந்து ஜென்சியை வந்து எப்படி ஏமாற்றிட்டு இருக்காரு என்கின்ற சூழலில் ஒரு 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 முதிர்ச்சியுற்ற 70களை தொடுகின்ற ஒரு இளைஞனாக இருக்கும்போது அந்த இளைஞர்களுக்கு முன்னான பாடத்தை என்னால் சொல்ல முடியும் சொல்கிற இடத்துல இந்த பேச்சு இருக்கு பாருங்க. வரிக்கு வரி மொழிபெயர்க்கப்பட வேண்டிய பேச்சு, வரிக்கு வரி மொழிபெயர்க்கப்பட வேண்டிய பேச்சு. ஏன்னா அந்த 12 நிமிட பேச்சில் 120 பக்கங்கள் புத்தகம் போட வேண்டிய அளவுக்கு வந்து அதில் செய்திகள் இருக்குது. இதை வந்து நான் ஒரு வேண்டுகோளாக, ஒன்று மக்கள் நீதிமன்றத்தை சார்ந்த திரு கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இது உங்கள் வாழ்நாளினுடைய மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிவு. ஆகவே இதை வரிக்கு வரி மொழிபெயர்த்து சப்டைட்டிலோட இந்த ஸ்பீச்சை வந்து மறுபடியும் போடணும். அப்படி இல்லை என்று சொன்னால் திராவிடத்தின் குரலை உயர்த்தி பிடிக்கின்ற மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மாண்புகளை உயர்த்தி பிடிக்கின்ற காரணத்தால் திமுகவும் இதை செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன். திமுகவினுடைய ஐடி விங்குக்கு நீங்கள் வேலை கொடுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, வடநாட்டு ஊடகங்களில் வந்து இந்த வலிமையான கருத்துக்களை பதிவு செய்வதற்கு நீங்கள் ஆளுங்களை தயார் பண்ணி ஐடி விங்கில் இருந்தோ அல்லது படித்தவர்களையோ இளைஞர்களையோ வழக்கறிஞர்களையோ நீங்கள் தயார் பண்ணுங்கன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு டிபேட் நடந்தது வட இந்திய ஊடகத்தில். அதில் வந்து பராசக்தி படத்தை பேசிகிட்டு இருக்கும்போது, பராசக்தி படம் வந்தபோது இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருந்த பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வழக்கறிஞர் தம்பி ஒருத்தர் பேசுகிறார். உடனே மூளையே இல்லாமல் ஒரு கேள்வி கேட்குறான். அப்போ யார் ஆண்டது, அப்போ யார் ஆண்டது, இந்த ஐபிஎஸ் உளருச்சு இல்லை, அதை வச்சு கேட்குறான். அது காங்கிரஸ் அப்படின்னு சொன்ன உடனே 4-5 இந்த அல்ற சில்லர் இருக்குல்ல, கிக்கி 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 கிக்கின்னு சிரிக்குதுங்க. சிரிச்சுட்டு அதை ஹைலைட் பண்ணி இன்டர்நெட்டில் போட்டு ஏதோ அந்த பையன் தப்பு பண்ணிட்ட மாதிரி இந்தியா பூரா கேவலப்படுத்துகிறான். அந்த படத்தில் தொடர்ந்து வசனம் இருக்குது, ஜெயம் ரவி பேசுகிற வசனம் இருக்குது. நாங்கள் வந்து மாறி மாறி வந்து உங்களை அடிச்சுக்கிட்டு தாண்டா இருப்போன்னு சொல்லுவான். அடிச்சுக்கிட்டு தாண்டா இருப்பேன்னு சொல்லும்போது சிவகார்த்திகேயன் பேசுகின்ற வசனம் ஒன்று இருக்கும். நீங்கள் எத்தனை முறை எப்படிப்பட்ட உருவில் வந்து அடிச்சிருந்தாலும் என் பேரன் வரைக்கும் காப்பாற்றி எதிர்க்க நின்று உங்களை எதிர்ப்பேன்னு சொல்லுவான். என் பேரன் வரைக்கும் உங்களை எதிர்ப்பேன்னு சொல்வதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஆளுகின்ற காங்கிரஸாக இருந்தாலும் சரி, ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜகவாக இருந்தாலும் சரி, மீண்டும் ஒரு முறை காங்கிரஸ் வந்தாலும் மீண்டும் ஒரு முறை பாஜக வந்தாலும் நீங்கள் எத்தனை வடிவில் வந்தாலும் என் பேரன் பேத்தி வரைக்கும் எதிர்ப்பான்னு படத்தில் வசனம் இருக்குது. அதை அவனை சொல்லக்கூட விடலை. அப்போ காங்கிரஸ் தான் ஆண்டுகிட்டு இருந்தேன்னு சொன்ன உடனே இந்த ஐபிஎஸ் உளருச்சு இல்லை, காங்கிரஸனுடைய கொடுமைகளை பற்றி அந்த படம் பேசுது, அதனால் எல்லாரும் பார்க்கணுன்னு அந்த லூசுத்தனமாக வாட்ஸ்அப்புக்காக பேசுவாங்க. அதை மட்டுமே டிவியில் எடுத்து போடுறான். இப்படிலாம் வந்து எந்த விதமான வாய்ப்புகளுக்கும் இடம் கொடுக்காமல் உள்ளே போய் இறங்கி அடிச்சிருக்காரு. இறங்கி அடிக்கிற இடத்துல என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசான் அறிஞர் அண்ணா அவர்கள், அண்ணாவின் வழியில் தமிழ் கற்றுக் கொண்டு வந்தவன் நான், பெரியார் வழியில் வந்தவன் நான் என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் மகாத்மாவையும் நேருவையும் கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கின்ற இடத்துல மகாத்மாவினுடைய வழி தெரியுமான்னு கேட்கிறாரு, தண்டி யாத்திரை தெரியுமான்னு கேட்கிறாரு. அண்ணாதுரை என்று சொல்லுகின்ற பொழுது இன்னொரு முக்கியமான ஒரு பிரெஞ்சு வார்த்தையை சொல்றார். இந்த பிரெஞ்சு வார்த்தையை சொல்லிட்டு அதனுடைய பொருள் வந்து அரசன் என்பது. இந்த அரசன் என்பவன் மிகப்பெரிய படிப்பு படிச்சுட்டு வரணும்னு அவசியம் இல்லை, அவருடைய வார்த்தைகள் போதும். ஆனால் அண்ணா மெத்த படித்தவர். கமலஹாசன் தன்னை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, பரமக்குடியில் பிறந்த ஒரு சிறுவன், பரமக்குடியில் பிறந்த ஒருவன் இந்த இடத்திற்கு வருவது சினிமா என்கின்ற சாளரத்தின் வழியாக, சினிமா என்ற வாயிலின் வழியாக நான் உள்ளே வந்திருக்கிறேன். எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது சினிமான்னு சொல்கிற இடத்துல என்னுடைய தமிழ் ஆசான் அண்ணா அப்படின்னு சொல்கிறார், பெரியார் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அண்ணா எனது ஆசான், பெரியார் எனது ஆசான் சொல்கிற இடத்துல அவர் மறுபடியும் வந்து அங்கே என்ன சொல்ல வரான்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்தில் இவர்களெல்லாம் கொண்டு வந்து கொடுத்திருக்கின்ற இந்த மாண்புகள், இதை வந்து நாங்கள் விடமாட்டோம். அப்போ நான் வந்து ஒரு ஹைஸ்கூல் ட்ராப் அவுட்டுங்கிறார். நான் பள்ளி படிப்பை கூட முடிக்காத ஒருவன் என்று ஒத்துக்கொள்ளுகின்ற இடத்துல தான் நீ வந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படித்தாலும் சரி, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் படித்தாலும் சரி, கையில் பேப்பரை வச்சுட்டு தமிழை கொச்சப்படுத்திய சகோதரன் நிர்மலா சீதாராமன்ட்ட போகிறார். அப்போ தான் எங்கிருந்து வந்தவன் என்பதை ஒத்துக்கொள்ளுகின்ற ஒரு தன்மை யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய அறிவு மீது நம்பிக்கை இருக்கின்ற ஒருவனுக்கு மட்டுமே இருக்கும். தன்னுடைய அறிவின் மீது இருக்கின்ற நம்பிக்கை என்பதை விட தான் சார்ந்திருக்கின்ற கோட்பாடுகள் கொள்கைகள் என்ன இருக்கோ அதை சார்ந்திருக்கின்ற ஒருவனுக்கு தான் இருக்கும். அந்த நிர்மலா சீதாராமனுக்கு மட்டும் கொடுத்த பதிலாக நீங்கள் அதை எடுத்துக்கூடாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய மரபுகளுக்கு சொன்ன பதில் அதில் இருக்குது. அதாவது யாரெல்லாம் இந்த மரபுகளை எல்லாம் கொச்சப்படுத்திட்டு இருக்கானோ, எதுக்கு எடுத்தாலும் பேசுகிறானோ, நம்ம வந்து ஒரு 4 நிகழ்ச்சிகளுக்கு முன்னாடி சொன்னோம். ஒரு இந்த பட்டிமன்றத்தில் வைத்த கழுவிக்கிற கும்பல் வந்து ஒன்று பேச்சு, கும்முடி பொண்ணி தாண்டி இந்தி தெரியலன்னா உங்களுக்கு டீ கூட கிடைக்காதுன்னு.
அதுக்கெல்லாம் கமலஹாசன் சேர்த்து பதில் சொல்லியிருக்காரு. எப்படி சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாவை பற்றி சொல்ற இடத்துல அவர் பேசுகின்ற இந்த இடத்தில் நான் நின்று பேசுகிறேன். அவர்தான் இந்த தமிழ்நாட்டுடைய உரிமைகள் என்னன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசான். எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்ததை விட அண்ணா சொல்லிக் கொடுத்தது அதிகம், பெரியார் சொல்லிக் கொடுத்தது அதிகன்றத ஒரு ஐயங்கார் குடும்பத்திலிருந்து பிறந்த வந்த கமலஹாசனால் பேச முடியுதுன்னு சொன்னால் அவருக்கு அதன் மீது இருக்கின்ற நம்பிக்கை. நாளைக்கு அவர் மாற்றி பேசுகிறான்னா நான் திட்டுவேன். இந்த இன்னும் ஒன்று பேசிகிட்டு இருக்குல்ல, நான் பெரியார் தேட்டருக்கு போகும்போது அதை நம்பி தான் போனேன், அப்புறம் தான் அதை வந்து மாற்றி பேச கற்றுக்கிட்டேன்னு. இவர் பேச மாட்டார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தன்னுடைய அறிவிற்கு நியாயமாக நடந்து கொள்ளுகின்ற ஒரு மனிதன் நான் கமலஹாசனை நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து அந்த மன்மத நம்பு படம் இருக்குல்ல, அந்த மன்மத நம்பு படத்தில் த்ரிஷாவுக்கு ஒரு கவிதை சொல்லுவார். அந்த கவிதை நிறைய பேர் போய் கேளுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா புரியாது. ஒரு வாட்டி கேட்டால் 2-3 வாட்டி கேட்டால் தான் அவர் எவ்வளோ நக்கல் பண்ணியிருக்கார் இந்த கடவுள்லாம் தெரியும். இந்த சனாதனம் நம்ம கோஷ்டிகள் இருக்குல்ல, எது சதுர்வேதம் மனுநீதி இவங்கெல்லாம் அதை கேட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க. அப்படி ஒரு கவிதை இருக்குது த்ரிஷாவுக்கு சொல்கிறது. அது நிறைய பேருக்கு புரியாது, அதான் பிரச்சனை. அதே மாதிரி தான் நேற்று அவர் பேசுனது வந்து புரியாமல் போயிருக்கோம். ஆனால் எதையெல்லாம் வைத்து தமிழகத்தை கொச்சப்படுத்துகிறாங்களோ அத்தனைக்கும் உண்டான அது பதிலாக இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல மீண்டும் ஒரு முறை சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, தயவுசெய்து இதை டீகோட் பண்ணுங்கள். டீகோட் பண்ணுறது வந்து இந்த 12 நிமிட உரையை மொழிபெயர்த்து குறிப்பாக வட இந்திய ஊடகங்களுக்கு வந்து சப்டைட்டிலோட ஹிந்திலையும் தமிழில் போடணும்னு சொல்கிறேன். தமிழில் போடணும்னு சொல்லும்போது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த சினிமாலே ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன பிள்ளைங்கள் வந்து எதுவுமே புரியுமா, சினிமா நடிகை பின்னாடி ஓடுறான்ல, அந்த பிள்ளைங்க வந்து இதை படிக்கணும். இதுக்கு எந்த விதமான உதவியும் செய்வதற்கு நான் நிஜமாகவே தயாராக இருக்கேன். என்னுடைய உள்ளுணர்வில் வந்து அந்த அளவுக்கு அந்த விஷயம் வந்து இறங்கியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது கொண்டு செல்லப்பட வேண்டிய செய்தி. இப்போ நான் வந்து நீங்கள் பாருங்கள், என்னுடைய தொழில் ஒரு பக்கம் இருக்குது, என்னுடைய வழக்கறிஞர் தொழில் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 4 வருடமாக நான் யாருடைய கதவையும் தட்டாமல் எதையும் எதிர்பார்க்காமல் இது ஒரு வேலையாக நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துல இந்த செய்தி மொத்தமாக உள்ளே சென்று சேர வேண்டும் என்பதற்காக வரிக்கு வரி மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி என்ன, அல்லது வந்து அதை முழுமையாக மொழிபெயர்த்து ஒரு ஒலிவடிவில் கொடுக்கும்னாலும் காணொளி காட்சிகளாக அது சென்று சேர வேண்டும். அதற்குண்டான உதவிகளையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். பெரியார் சொன்னதை சுட்டி காட்டி நிர்மலா சீதாராமன் தமிழ் படித்தா பிச்சை எடுக்க கூட உதவாது அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னு பேசுனாங்கல்ல, அதுக்கு வந்து இவர் பதிலடி கொடுத்துருக்கிறாரு. சரி, நீங்கள் சொல்கிறபடி பிச்சை எடுக்க உதவாது, ஆனால் அதுக்காக நீங்கள் உங்களுக்கு வேண்டிய நிதியை ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்லாம் சொல்கிறார். இல்லை ராஜவேல், அது வந்து கொஞ்சம் ஆழமாக அணுக வேண்டிய பிரச்சனை. நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ரோட்டில் போகிற வரவங்கெல்லாம் இழுத்து போட்டு பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பிச்சு பிச்சு தொங்க விட்டுட்டு இருக்க பரக்கால பிரபாகருக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. பரக்கால பிரபாகர் பதிலே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த தமிழ்நாடு தமிழ் மக்கள்னால் வரும்போது பார்த்திங்கன்னா, அவங்களுடைய உடல் மொழி வாய்மொழி இதெல்லாம் இருக்குல்ல, ரொம்ப கேவலமாக இருக்கும். அதான் மக்களை வந்து துச்சமாக பார்க்குறது, அதை பேச இதை பேச. அதுவும் பெரியாருன்னு சொன்னால் அவங்களுக்குலாம் அப்படியே ரொம்ப இனிமையாக இருக்கும் கொச்சப்படுத்துறது. அதாவது ஒன்றை புரிஞ்சுக்கணும், கமலஹாசன் வச்சு விட்டு விளாண்டுட்டார் அந்த இடத்துல. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ் என்பது பிச்சை எடுப்பதற்கு கூட உதவாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை, ஆனால் அவர் ஒரு ஐக்கானாக நீங்கள் நினச்சிட்டு எல்லா இடத்துலையும் அவர் படத்தை மாட்டி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு எப்பவுமே இந்த பிச்சு போட்டு பேசுவாங்கல்ல, பிச்சு போட்டு பாதியை வச்சுட்டு பாதியை பேசுறது. பெரியார் பேசிய காலகட்டம் என்ன, பெரியார் எதற்காக பேசினார்? இப்போ பள்ளிக்கூடத்தில் நம்ம படிக்கிறோம், நம்ம சரியாக படிக்கணும்னா ஆசிரியர் என்ன சொல்லுவார், நீ உருவிட மாட்டேன், மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்கும்பார். தமிழ் வரலன்னா உனக்கு தமிழே வரல, எங்கே இங்கிலீஷ் கற்றுக்க போகிற, எருமை மாடுன்னு தான் திட்டுவார். நீ மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்கும்பார். அப்போ படித்தா மாடு மேய்க்கலான்னு எங்கள் ஆசிரியர் திட்டினான்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு அறிவிலையோ, எப்படிப்பட்ட முட்டாள்தனமோ, மண்டையில் மசாலாவோ இல்லையோ, மூளைக்கு பதில் களிமண் இருக்கோ, அவங்க தான் இதெல்லாம் பேசுவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி. அப்போ அதனுடைய அடிப்படையில் அந்த காலகட்டத்தில், பெரியார் இருந்த காலகட்டத்தில் தமிழ் என்பதை மட்டுமே பேசி கொண்டிருந்தால் வெள்ளையன் வந்து உள்ளே ஆண்டுகிட்டு இருக்கான். அவன் ஆண்டுகிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்ககிட்ட இருக்கிற எல்லா கீ போஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற எல்லா இடங்களிலும் நீக்கமர பூணூலும் இவங்க தான் நிறைஞ்சிருக்காங்க. ஆனால் அவர்கள் அந்த ஆங்கிலத்தை தங்களுக்கு சாதகமாக கற்றுக்கிட்டு உன்னை கீழே தட்டி வச்சிருக்கிறான். அப்போ உலக மொழியாக இருக்கின்ற ஒரு மொழி, அறிவியல் மொழியாக இருக்கின்ற ஒரு மொழியான ஆங்கிலத்தை நீ படிச்சினாதான் உலகம் பூரா உன்னால் போக முடியும். அதை சொன்னதை இன்னைக்கு தமிழ் பிள்ளைங்க வாழ்ந்து காட்டிக்கிட்டு இருக்கான். நான் கொஞ்சம் பொறுமையாகவே பேசுகிறேன், கோவப்படாமல். அதாவது இந்த ஆங்கிலத்தை நீ கற்றுக்கொண்டால்தான் உலகத்திலே ஒரு மனிதனாக வாழ முடியும் இடத்துல அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பெரியார் சொன்னது என்ன, நீ தமிழ் மட்டும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா பிச்சை எடுக்க கூட உதவாது, இன்னொரு மொழி தேவை, ஆங்கிலத்தை நீ படிச்சினாதான் உலக அரங்கில் போட்டி போடுன்னு எப்போ சொன்னார்னா
வெள்ளைக்காரன் இருந்த காலத்தில் துபாஷிகளாக, மொழிபெயர்ப்பாளர்களாக, அவனுக்கு சகலத்தையும் சர்வீஸ் அண்ட் சப்ளை செய்பவர்களாக இருந்த ஒரு கும்பல் அனுபவித்து கொண்டிருக்கின்ற இடத்துல இந்த மொழி அறிவு உனக்கு இல்லைன்னா நீ காணாமல் போயிடுன்றதுக்கு ஒரு தகப்ப பிள்ளை திட்டுவான்ல, நீ உருவிட மாட்ட, நீ மாடு மேய்க்க தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லும்போது, நீ தமிழ் மட்டும் படிச்சுட்டு உலக மொழியை படிக்காம இருந்தனா நீ வந்து பிச்சை எடுக்கிறது கூட லாய்க்கு இல்லைன்னு சொன்ன பெரியார் வார்த்தை இருக்குல்ல, அதை பிச்சுட்டானுங்க. இவன் என்னெல்லாம் விமர்சனம் பண்ணுவான் பாருங்க. தன்னுடைய சொத்துக்கள் வந்து எந்த இடத்திலையும் வீணாக போயிடக்கூடாது, இந்த சமுதாயத்துக்கு போகணுன்றதுக்காக ஒரு ஏற்பாடு செய்து ஒரு திருமணம் செய்து அதை ஒப்படைத்து இன்றளவும் அது ஒரு நிறுவனமாக நிர்வகிச்சுட்டு போயிருக்க பெரியார் எங்க. உடனே வந்து இந்த மலம் குப்பையெல்லாம் இருக்கல பத்திரிக்கை, சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார், சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருந்தவன் தன்னை விட 25 வயசு கம்மியாக இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு பேசுகிறான் பெரியாரை பற்றி. இதுதான் அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம். பெரியார் பேசிய காலம் என்பது உனக்கு வேறொரு மொழி தேவை என்பதை உருவாக்கினது. அது கமல் வந்து என்ன அழகா பதில் சொல்றார் பாருங்க. நீங்க வந்து அப்படி இருக்கிற இடத்துல அந்த வேற்று மொழியை நீங்கள் கற்றுக்கொண்ட கற்பூர புத்தி என்பதை நான் வணங்குகிறேன். அப்ப என்ன அந்த கற்பூர புத்தின்னா, இதுதான் சோறு போட போகுதுன்னு தெரிஞ்சு வெள்ளைக்காரர் இருக்கும்போது கப்புன்னு நீங்க பிடிச்சிட்டீங்க, அது அந்த இடத்துல நீங்க எங்களை உடலை, அப்படி உடாத இடத்துல வந்து பெரியார் திட்டினதை நீ தூக்கி வச்சுட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு கூட லாய்கள்னு சொல்றியே சகோதரின்னு ஆரம்பிக்கிறார். அந்த சகோதரின்னு ஆரம்பிக்கிற இடத்துல நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், ஞாபகம் இருக்குல்ல, நம்ம RN ரவி போய் திருவையாறில் தியாகையர் தான் சனாதனத்தின் உச்சம்னு பேசினார். அப்போ நான் சொன்னேன், தியாகையர் வந்து பாவங்க, அவர் வீடு வீடாக போய் பிச்சை எடுத்து ராமரை பற்றி பாடிட்டு ராகத்தை கொடுத்துட்டு போனார். அவர் இருந்தப்போ சமாதியை பார்க்கறதுக்கு கூட ஆள் இல்லை, சமாதிக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க. என்ன தேவதாசியாக பிறந்து வந்த பெங்களூர் நாகரத்னமா வந்து தன்னுடைய நகைகளை எல்லாம் விற்று அந்த சமாதியை கட்டினது, அந்த சமாதி வாயிலில் இன்னும் செலவு கல்லோடு அந்த அது பொறிச்சு எழுதுனது அங்கேயே இருக்கு. ஆகவே வந்து ஒரு தேவதாசி கொடுத்த காசில் தான் தியாகையருடைய சமாதியே அங்கே இருக்கு. நீங்கள் வடக்கையும் தெற்கையும் உட்காந்துட்டு தொடையில் தாளம் போட்டு செத்து போன மனுஷன் பிச்சை எடுத்து பாடின கடவுளை வச்சு காசு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நான் பேசியிருக்கேன். வச்சு அடிச்சிட்டார் கமல். அதாவது பிச்சாந்தேகி என்று தியாகையர் வந்து எடுத்து கொடுத்ததையெல்லாம் என்னன்னு தெரியாமல் நீங்கள் உண்டியில் போட்டுக்கிட்டீங்க. அந்த உண்டியில் போட்டுக்கிட்டு இருந்த வருவாயை வச்சு தான் கற்பூர புத்தியை வச்சு உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அது சோறு போட்டுக்கிட்டு இருக்கு. ஆகவே உங்களுக்கு பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அப்படி பிச்சை எடுக்க நினச்சுன்னா வேணா ஒன்று செய்யுங்க, ஹிந்தியில் பிச்சை எடுங்களா, இங்கிலீஷில் பிச்சை எடுங்க. தமிழன் என்பவன் பிச்சை எடுக்க மாட்டான், பிச்சை எடுக்க மாட்டான். நீங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் உரிமைக்கு போராடுகிறான். அந்த உரிமைக்கு போராடுற இடத்துல நீங்க வேணா பிச்சை எடுங்க, ஏன்னா உண்டியல் உங்ககிட்ட இருக்கு. அந்த உண்டியலை உடைத்து அதிலிருந்து உருவாக்கிய ஒன்றை வைத்துக் கொண்டு வளர்கின்ற ஒன்றை உங்கள் கற்பூர புத்தி அன்றைக்கே பிடிச்சுக்கிச்சிங்கிறார். அந்த கற்பூர புத்தி இருக்கு பாருங்க, இதுதான் நாளைக்கு சோறு போடும் தெரிஞ்சா ஹிட்லர் உள்ள வர போறான்னா ஜெர்மனிக்கு போறதுக்கு தயார், இஸ்ரேலுக்கு போனா யூதனாக இருக்கும் தயார், பாம்பு தின்ற ஊருக்கு போனா நடுக்கண்ட நம்ம கதை. அந்த இடத்துல வந்து மிக நுட்பமான பதில் வந்து கமல் வந்து பேசியிருக்காரு. நான் வந்து மனசார பாராட்டுறேன். எனக்கு உண்மையிலே சிலிர்க்குது அந்த இடம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ சாதாரணமாக வந்து ஒரு பெரியார் தன்னுடைய மக்களை பார்த்து தன்னுடைய மக்களுக்கு உண்டான சுயமரியாதைக்காக, அவனுடைய கல்விக்காக, அவனுடைய தன்மானத்திற்காக, அதை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த கோயிலெலாம் உள்ள உள்ளியா அந்த கோயிலில் ஏண்டா உன்னை உள்ள விடுறதுக்கு உண்டான காரணத்தை சொன்னவர் அவர். சண்டை போட்டு உன்னை கோயிலுக்குள்ளார கூட்டு போனவர் அவர். வெளியில் வந்து அவரை திட்டுறீங்க, புரியுதுங்களா? இவ்வளவோ சொல்லிட்டு இருக்கிற இடத்துல தான் நீங்கள் எப்படிலாம் பிச்சை எடுத்தது மட்டும் இல்லாமல் பின்னாடி இதுதான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு கற்பூர புத்தியில் போய் கற்றுக்கிட்டீங்க. கற்றுக்காதவனை குறை சொல்லாதீங்க. இதை வந்து உடனே தப்பாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு வர இடத்துல தான் கடைசியில் விட்டார் பாருங்க, பெரிய பாமா தான். அந்த இடத்துல தான் ஐ சல்யூட். என்னுடைய மிகப்பெரிய தமிழ் வணக்கத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறேன்னு நினைக்க வேணாம், பல பேர் பேச வேண்டியது இது என்ன என்னுடைய உணர்வு, நான் இப்படி தான் பேசுவேன். அந்த இடத்துல தன்னை வந்து நான் ஒரு தமிழ் சித்தன் சகோதரி அவங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இதில் இருப்பாங்க, இவர் ராஜ்யசபாவில் இருக்கார், அவங்க லோக்சபாவில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறார். இன்னும் ராஜ்யசபா உறுப்பினர் தான், மத்திய அமைச்சராக அங்கே இருப்பாங்க. அதான் அங்கே இருப்பாங்கன்னு நினச்சிட்டு சகோதரி இவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறேன்ட்டு ஒரு பஞ்சு வச்சு தான் ஆரம்பிக்கிறார். இந்த பிச்சாந்தைகள்லாம் அதில் தான் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது இந்த தமிழ் சித்தன் நீங்கள் எவ்வளோ சாபம் விடுறீங்க, நான் வந்து சாபம் விடணும்னு நினச்சேன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நேராக பட்டினத்தாருக்கு போயிட்டார். பட்டினத்தார் கதையில் நீங்கள் பாருங்கள், சொந்த சகோதரி பட்டினத்தார் வந்து இந்த மாதிரி துறவரம் வந்து கையில் எடுத்துட்டாரு, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாருன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாட்டில் விஷம் வைப்பாங்க. விஷம் வச்ச உடனே அதை வந்து உணர்ந்து பார்த்த பட்டினத்தார் வந்து வெளியில் வந்து அதை தூக்கி சகோதரி வீட்டு மேலே போட்டு
ஓட்டப்பம் வீட்டை சுடும், தன்வினை தன்னை சுடும் போட்டு வந்துடுவார். அந்த வீடு பற்றிக்கிட்டே எரியும். படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா ஓட்டப்பம் வீட்டை சுடும், தன்வினை தன்னை சுடும் பட்டினத்தாருடைய வார்த்தைகள். அது நடந்ததாக சொல்லப்படுகின்ற ஒன்றை அந்த இடத்துல நிர்மலா சீதாராமனை சகோதரின்னு கூப்பிட்டார். புரியுதா? சகோதரின்னு கூப்பிட்டு சொந்த மண்ணுக்கே விஷம் வைக்கிறிய தங்கச்சி, பிறந்த வீட்டுக்கே விஷம் வைக்கிறிய தங்கச்சி, உன் மொழியை கீழ்மைப்படுத்துறிய தங்கச்சி, யாரோ ஒருத்தர் சொன்னதை பாதி வரி படிச்சுட்டு வந்து மீதி வரியை ஒப்பிக்காமல் கேவலப்படுத்துறிய தங்கச்சி, நீ விடுற சாபம் ஜெயிக்காத தங்கச்சி, இருந்த வீட்டில் நீ எங்கள் தமிழ் பிள்ளைகளுக்கு பட்டினத்தார் மாதிரி உன்னை நம்பி சோறு சாப்பிட வந்த இடத்துல நீ மத்திய மந்திரியா இருந்துக்கிட்டு விஷத்தை வீசுறிய தங்கச்சி, உன் வீடு பற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லாமல் ஓட்டப்பம் வீட்டை சுடும், தன்வினை தன்னை சுடும், தமிழ் சித்தனுடைய சாபங்கிறார். அந்த தமிழ் சித்தன் சொன்னதான் பட்டினத்தார். இது நடந்ததாக பேசப்படுவது அப்படின்னு சொல்ற இடத்துல தான் மறுபடியும் முடிக்கிறாரு. ரொம்ப அற்புதமான தமிழ் வார்த்தைகள் அது. வீழ்க நலமுடன், வீழ்க வளமுடன். வீழ்க வளமுடன்ற ஒரு வார்த்தையில எவ்வளோ இருக்கு. அந்த வளமுடன் வீழ்க என்று சொல்வது உங்கள் கோட்பாடுகள் சரியட்டும், உங்கள் கொள்கைகள் சரியட்டும், நீங்கள் மக்களை ஏமாற்றுகின்ற உங்கள் மாண்புகள் சரியட்டுமே ஒழிய எச்ராஜா மாதிரி நீங்கள் நாசமாக போயிடுவீங்க, எரிஞ்சு போயிடுவீங்க, வீணாக போயிடுவீங்கலாம் சொல்ல. வீழ்க, உங்கள் ஆட்சி வீழ்க, வளமுடன், ஒழுங்காக வெளில போங்க, வந்தீர் வென்றீர் செல்வீர். வந்தீங்க ஜெயிச்சிங்க போயிடுவீங்க. ஆனால் நாளை எமதே, நாளை நமதே, நாங்கள் வருவோம். இந்த கமலஹாசன் என்பவன் ஓட்டிற்காக நாட்டையும் வீட்டையும் காட்டி கொடுக்க மாட்டான், விற்க மாட்டான் அப்படின்னு சொல்ற செய்தி அந்த கடைசி பகுதி இருக்கு பாருங்க. நிர்மலா சீதாராமனுக்கு மட்டுமல்ல, அந்த கோட்பாடுகளை வைத்துக்கொண்டு தமிழர்களை குற்றம் சொல்லி கொண்டிருக்கின்ற, தமிழர்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற, தமிழர்களை வைத்தே தயாரிக்கப்பட்ட தமிழர்களை வைத்து தாக்கி கொண்டிருக்கின்ற தற்குறி கும்பலுக்கு மீண்டும் ஒரு முறை பாதுகையால் பாடம் நடத்தியிருக்கிறார் கமலஹாசன் தான் சொல்லணும். இது இவ்வளோ தூரம் அதை நான் சொன்னது காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த கடைசி 4-5 வரிகள் மிக ஆழமானவை. என்ன ஒன்று அவர் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு கொச்சை தமிழில் இதை புரிகிற மாதிரி சொல்லியிருந்தா இது இந்த நாட்டினுடைய பேசு பொருளாக ஒரே நாளில் மாறி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமலஹாசனுடைய இங்கிலீஷும் உங்களுக்கு புரியல, கமலஹாசனுடைய தமிழும் புரியல. ஆகவே அவரே ஒத்துக்கிட்ட மாதிரி நான் பொருளாதாரத்தை பற்றி பேசுகின்ற மேதை அல்ல, நான் ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து படிப்பை விட்டு வந்த ஒரு மாணவன். ஆனால் உங்கள் அளவிற்கு நான் படித்தவனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இருக்கின்ற அந்த சபையில் என் குரலை உயர்த்தி பேச வேண்டிய அளவிற்கு என்னுடைய உரிமை குரல் இருக்கிறது என்று நேற்று பிச்சு பணிஞ்சிட்டார். அது நான் ஏன் இவ்வளோ அதை உணர்ச்சி வசப்படுறேன்னு கேட்டிங்கன்னா, எந்த நேரத்திற்கு எது தேவைன்னு இருக்குது. இப்போ பாராளுமன்றத்துக்கு எத்தனை பேரை கூப்பிட்டு போனீங்க? இளையராஜாவை கூப்பிட்டு போனீங்க, சச்சின் டெண்டுல்கரை கூப்பிட்டு போனீங்க, அமிதாப் பச்சனை கூப்பிட்டு போனீங்க, ஹேமாலினியை கூப்பிட்டு போனீங்க, ஜெயபர்தாவை கூப்பிட்டு போனீங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? இளையராஜா போனார் தான் வெளியில் இவர் முத்துசாமி தீட்சிதர் கங்கையிலேருந்து வீணையை தூக்கிட்டு வந்தார் பாரு. சச்சின் டெண்டுல்கர் ஏதோ கொஞ்சம் போனார். அமிதாப் பச்சனை அவர் கடன் அடிச்சுட்டு வெளில வந்துட்டார். ஹேமமாலினி கோயம்புத்தூருக்கு உண்மை கண்டறியும் குழுக்கு போச்சு, என்ன பண்ணுச்சுன்னே தெரியல. ஆகவே திரை பிரபலங்களை வைத்து இட்டு நிரப்பிக் கொண்டிருந்த ஒரு இடத்தில் தமிழகம் சரியான நேரத்தில் சரியான குரலை சரியான மனிதர் மூலமாக அனுப்பினதை கமலஹாசன் என்ற மனிதர் சரியாக நேர்த்தி செய்து விட்டார். தமிழகத்திற்கு உண்டான நன்றி குரலாக, குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நன்றி உரையாக கமலஹாசன் கொடுத்திருக்கின்ற ஒன்றை திராவிட முன்னேற்ற கழகமும் அனுபவிக்க வேண்டும், மக்கள் நீதி மன்றமும் அனுபவிக்க வேண்டும். இதான் ஒரு உண்மையான கூட்டணி. இந்த கூட்டணியில் இருக்கின்ற உண்மைத்தன்மை நிலைக்கும் என்று சொன்னால் யார் யாரை விட்டுட்டு போனாலும் அது தத்துவம் தோற்காது. அப்படி தத்துவம் தோற்காது என்ற இடத்தில் மீண்டும் ஒரு 40 ஆண்டு கால அனுபவம் உள்ள ஒரு வழக்கறிஞனாக கமலஹாசன் அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த ஒரு குரலுக்காக தமிழக மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலுமே நீங்கள் இதான் கூட்டணி சொன்னீங்க. எப்போவுமே திமுக சொல்லும் இது தேர்தலுக்காக வைத்த கூட்டணி இல்லை, கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கமலஹாசன் திமுக மக்கள் நீதி மையமாக இருந்தாலும் திமுக உறுப்பினராக அந்த கூட்டணியில் தான் போனாரும் திமுக கொள்கையை ஏற்றுக்கொண்டு போயிருக்கிறார். திமுக கொள்கையை அங்கே பிரதிபலிச்சிருக்கிறார், அண்ணாவை பிரதிபலிச்சிருக்கிறார். திமுக எப்படி மூச்சுக்கு 3 தடவை அந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குமோ அதை அப்படியே பிரதிபலிச்சிருக்கிறார். உண்மையிலுமே எல்லாருமே சந்தோஷப்பட்டிருப்பாங்க அவருடைய உரையை. அவர் எப்படி ஸ்டாலினுக்கு முதல்ல நன்றி சொன்னாரோ அதே ஸ்டாலின் நாம் அனுப்புனது நல்லதாக இருக்குது, ஒரு சந்தோஷம்னு அவரும் நினைப்பார். புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். நீங்கள் சொல்கிற மாதிரி இது லேட்டாக தான் சில பேருக்கு புரியும். அவர் வார்த்தைகள் அப்படி இருக்கிறதுனால எதிர்வினை வரும்.
உள்ள கொஞ்சம் லேட்டாக வரும், புரிஞ்சுக்கிட்டது அப்புறம் ஒரு இன்னும் கொஞ்சம் டிக்ஷனரிலாம் தேடி பார்க்கணும். தமிழ் டிக்ஷனரி, இங்கிலீஷ் டிக்ஷனரி ரெண்டும் பார்க்கணும். இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுக்கணும், இங்கே உள்ளவங்களுக்கே புரியாது. அப்புறம் எங்கே வரலாற்று தமிழ் நிகண்டு இருக்கு பாருங்க, அதை எடுக்கணும். அது இன்னும் கொஞ்சம் எளிமையாக பேசியிருந்தானா அடிச்சு போட்டுக்கலாம். பட் அவர் பேசுகின்ற வழக்கமான இது, அவர் ஒன்றும் செயற்கையாக வர வச்சுட்டு பேசினார் இல்லை. ஆனால் எது எப்படியோ புரியும், சிபி ராதாகிருஷ்ணன் புரிஞ்சிருக்கோம். அவர் தான் அங்கே உட்கார்ந்தாரு. சிபி ராதாகிருஷ்ணன் வந்து செவுத்தில் ஆணி அடிச்ச மாதிரி உட்கார்ந்தாரு. ஒன்று அவர் கமல் ரசிகராக இருந்திருக்கணும். என்ன, ரெண்டாவது ரொம்ப மென்மையாக சொன்னார். கொஞ்சம் பார்த்து மெதுவாக அடிங்கன்னு ஒரு வார்த்தை வரும் பாருங்க. ஒரு தாக்குதல் வரும்போது ஒரு சின்ன வார்த்தை சொல்லுவார். அந்த இடத்துல நான் சிபி ராதாகிருஷ்ணன் குறைய சொல்ல மாட்டேன், எந்த இடையூறும் இல்லாமல். இல்லை அவர் தனக்குமா அவர் பேசுகிறாருன்னு கூட நினச்சிருக்கலாம். ஆமாம். இப்போ வெங்கய்ய நாயுடு எங்கே போனான்னு தெரியல, ஜெகதீப் தன்கர் எங்கே இருக்கான்னு தெரியல, நாளைக்கு சிபிஆருக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாது இல்லை. ஏன்னா பாஜகனுடைய வரலாறு அந்த மாதிரி. என்ன துணை குடியரசுத் தலைவர்கள் வந்து எங்கள் குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டி போட்டு வாங்கணுன்ட்டு அப்பப்போ காணாமல் பண்ணுவாங்க. கப்பலில் கூட்டு போய் நடுமத்தில் இறக்கி விட்ட மாதிரி வெங்கய்ய நாயுடு ஜெகதீப் தங்கர் அந்த இடத்துல வந்துடக்கூடாது, உள்ளுக்குள்ளே ரசிச்சிருப்பார். பரவாயில்ல, கமல் நமக்கும் சேர்த்து பேசுகிறார். ரொம்ப நன்றி சார். வணக்கம், வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.